ஆனால் இந்த பையா ஒருத்தன் வடிவேல்னு ஒரு கண்ணாடி கடையில் வேலை வைக்கிறவன் நல்லா எம்ஜிஆர் மாதிரி பாடுறானே. உடனே அவன் வந்தா 4-5 எம்ஜிஆர் பாட்டை பாடுவான். ட்ரை சைக்கிள் பாடிக்கிட்டே போவார். ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்னு. ஏன்னா இவருக்கு எம்ஜிஆர் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். போடா புண்ணாக்கு. இளையராஜா லாஸ்ட்ல இதை போட்டு கொடுத்தாரு. இந்த சாங்கை மூலம் தட்டுற மாதிரி இவனையும் தட்ட விட்டாரு ராஜ்கிரண். இப்படிதான் ராஜ்கிரனுக்கும் வடிவேலுக்கும் என்ட்ரி. காமெடியில் உச்சத்துக்கு போனவங்க விழுந்து போய் திரும்ப வந்து உச்சத்துக்கு போனதா சரித்திரமே கிடையாது. இவர் கொடுத்தா இவர் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாரு, வெல் செட்டில் ஆகிட்டாரு. இப்போ அரசியலில் வந்து காசுக்காக அங்கங்கே போய் பேசிட்டு இருக்காரு. சினிமாவில் நடித்தா கூட அவ்வளோ ரூபா கிடைக்காது, அவ்வளோ ரூபா இப்போ கிடைக்கும். ஏன்னா கடன் வாங்கினதை திருப்பி கொடுக்கும் நாணயம் உள்ள நடிகர்களில் எனக்கு தெரிஞ்சு ராஜ்கிரண் தான் நம்பர் 1. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Pachiyappa Silks, the complete family store. Enjoy full shopping. Kanchipuram, Velur, Thiruvannamalai. சார், நீங்க வந்து ராஜ்கிரண் சாருடைய ஆரம்ப காலங்கள்ல இருந்து கூட இருந்திருக்கீங்க. அரண்மனை கிளி படத்துல நடிச்சிருக்கிறீங்க, அதுவும் அந்த அமெரிக்கன் மாப்பிள்ளையா. இந்த விஷயத்த உங்கள்கிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்றத நம்புறேன். ராஜ்கிரண் சார் தான் வடிவேல் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததா ரொம்ப காலங்களா சொல்லப்படுது. நான் வந்து மதுரை சார்ந்ததுனா எனக்கு காதுல பட்டது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ராஜ்கிரண் சார் வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாரு. அப்ப வந்து வடிவேல் அவர்கள் வாய்ப்பு கேட்டாரு, அப்படிதான் நடந்துச்சு. அடுத்த படம் நீ பண்ணிடலாம். அது உண்மையா இல்ல என்ன, எப்படி நடந்துச்சு சார்? அது கரெக்டான கதை என்ன சார்? உலகெங்கிலும் உள்ள தமிழ் நேயர்களுக்கு எனது வணக்கம். நீங்க கேட்டது வந்து வடிவேலை பத்தி கேட்டிருக்கீங்க. ஆனா நீங்க சொன்னது வந்து தவறு. அந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கவே இல்லை. எனக்கு ராஜ்கிரண் வந்து நெருங்கிய நண்பர். 45 வயசுல எம்ஜிஆருக்கு பிறகு ஹீரோவாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரே தமிழ் நடிகர் ராஜ்கிரண் தான். ஏன்னா 45 வயசுல எந்த தமிழ் நடிகர்களும் வந்து நடிச்சு அந்த படம் 275 நாள் ஓடுனது கிடையாது. ஆமா, எம்ஜிஆருக்கு பிறகு இவரு படம் தான் ஓடிச்சு. 3 படம் தொடர்ந்து 275 நாள். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் இவர் வந்து எப்படி இவருக்கும் வடிவேலுக்கும் ஒரு பழக்கம் ஏற்பட்டது, வடிவேல் எப்படி இவர்கிட்ட வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடிவேல் வந்து மதுரையை சேர்ந்தவர், மதுரைக்காரர், உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு கண்ணாடி கடையில கண்ணாடிய ட்ரை வீலர் இருக்கு பாருங்க, ட்ரை சைக்கிள் அதுல கண்ணாடியை ஏற்றி வச்சிருவாங்க. இவர் அப்படியே மிரிச்சுக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு முண்டா பனியன் போட்டுக்கிட்டு அப்படியே பாடிக்கிட்டே போவார். ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்னு. ஏன்னா இவருக்கு எம்ஜிஆர் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். இப்படி போகும்போதெல்லாம் எம்ஜிஆர் பாட்டு பாடிக்கிட்டே போவாரு. அந்த பக்கத்து பில்டிங்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ் இருந்தது. இவர் இங்கே வேலை இல்லாதப்ப சும்மா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர், சினிமானால எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும்ல, அதை இவர் சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட், பாட்டு கேட்டு பாடி எம்ஜிஆர் பாடுவார். அவர் அங்கே போஸ்டர்ஸ் ஒட்டி வச்சிருப்பார்ல, அங்கே போயிட்டு அவர்கிட்ட பாடி காட்டுவார். ஒவ்வொரு எம்ஜிஆர் பாட்டும் பாடி காட்டும். அவரும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் என்ன 365 நாளும் வேலை இருக்க போதா என்ன, எனக்கு ஒரு படம் வரும், அதை ரிலீஸ் பண்ணிட்டு மற்ற நாள் அவரும் தனியாக தான் உட்காந்துருப்பாரு. அவருக்கு ஒரு ஆள் வேணும் பாட்டு கேட்க. அவர் பேர் நீலமேகம். அவரு இவன் பாடுற பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்பார். சூப்பர்ப்பா அப்படிம்பாரு. அந்த நேரத்துல தான் ராஜ்கிரண் என் ராசாவி மனசுல படத்தை ஆரம்பிச்சு ஒரு ஷெட்யூல் ஷூட்டிங் போயிடுச்சு. ஒரு ஷெட்யூல் ஷூட்டிங் போன உடனே மதுரையில அந்த நீலமேகத்துக்கு வேண்டியவங்களுடைய ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு ராஜ்கிரண் மதுரைக்கு போறாரு. பாண்டியன் ஹோட்டல்ல தங்கியிருக்கிறாரு. மதுரை பாண்டியன் ஹோட்டல். அது அந்த காலத்துல எவ்வளவு பெரிய ஹோட்டல்னு தெரியும், 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. அதுல தங்கியிருக்கிறாரு. அப்ப நீலமேகம் தான் அங்க மதுரையில ராஜ்கிரனுக்கு இன்சார்ஜ் மாதிரி. உடனே அவர் வந்து பேசிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஆனா இந்த பையா ஒருத்தன் வடிவேல்னு ஒரு கண்ணாடி கடையில வேலை வைக்கிறவன் நல்லா எம்ஜிஆர் மாதிரி பாடுறானே, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அவன் நான் பாட சொல்றேன் கேட்குறீங்களான்னு அப்படின்னாரு. வர சொல்லுங்க கேட்போம். அவரு ராஜ்கிரனுக்கு இந்த மாதிரி பாடுறதுக்கு, நகைச்சுவை பண்றதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே அவன் வந்தா 4-5 எம்ஜிஆர் பாட்டை பாடினான். நல்லா பாடுறப்பா, அறவைப்பா, சிரிப்பார். மனம் வீட்டு கலகம் இல்லாம சிரிப்பார் ராஜ்கிரண், வஞ்சனை இல்லாம. உடனே வந்து அவன் போயிட்டான். இவ்வளவுதான் முதல் நாள் நடந்தது. அப்புறம் அவரு கல்யாணத்தை முடிச்சுட்டு சென்னை வந்துட்டாரு. நான் சொல்றப்பா பார்க்கலாம் அப்படின்ட்டு சென்னை வந்துட்டதான், ராஜ்கிரனே பார்த்துட்டாரு, நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங் வந்து திண்டுக்கல்ல போறாங்க. முதல் ஷெட்யூலும் அங்கதான் நடந்தது, அடுத்த ஷெட்யூலுக்கு அங்கதான் போறாங்க. இத கேள்விப்பட்டு அவன் வந்துட்டான், வடிவேலு அங்க ஷூட்டிங் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு அங்க வந்துட்டான். அங்க ஒரு பாட்டு எடுக்கிறாரு, போடா புண்ணாக்கு. இது பின்னாடி தான் எடுத்தாரு இந்த பாட்டு. அதுக்கு முன்னாடி அங்க வந்துட்டான்
அங்கே வந்துட்டு இருக்கும்போது கொடுத்துருவோம்ப்பா, சான்ஸ் கொடுப்போம், உனக்கு ஒரு சீன் கொடுப்போம், இது கொடுக்கலாம் அப்படின்ட்டார் ராஜ்கிரண். அவர் ராஜ்கிரண் வந்து சாப்பாடு போடுறதுக்காக வருத்தமே பட மாட்டார். எல்லாருக்குமே அவர் வந்து பசி ஆகணும், பசி இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறவர். எல்லாருக்குமே சாப்பாடு போடுவார். அதனால் கையில் இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு போடுவார். சாப்பாடு போடுறதுல அவரை மாதிரி ஒரு பெரிய ஆள் இல்லை. அந்த மாதிரி இவன் என்ன பண்ணான், அங்கேயே வந்து இருந்தான். அங்கேயே இருந்துட்டு இவன் ஷூட்டிங்க்கு ப்ரொடக்ஷன் ஒருத்தவங்க இருப்பாங்க, வேனில் தான் சாப்பாடெல்லாம் ஏற்றிட்டு வருவாங்க. ஷூட்டிங் சாப்பாடு ஏற்றுற இடமும் ஷூட்டிங் ஸ்பாட்டும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ அந்த ப்ரொடக்ஷன் ஆளு தான் சாப்பாடெல்லாம் வண்டியில் எடுத்து வச்சு பின்னாடி எடுத்துக்கிட்டே வருவார். இங்கே வந்து எல்லாருக்கும் தட்டில் போடுவார். சாப்பிட்ட பிறகு அந்த தட்டெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு போவார். இது அவர் ப்ரொடக்ஷன், அவங்க ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அவங்க வேலை தான். இவன் என்ன பண்ணா, சிஸ்டர் மனோவர்னு இப்போ ஒரு நடிகர் இருக்கார் பாருங்க, அவர் தான் அந்த வேலையை பண்ணது. உடனே வடிவேல் என்ன பண்ணாப்புல, அவனை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு அவன் கூடவே இருந்தாப்புல. அவனுக்கு என்ன, சரி இவருக்கு சாப்பாடு போடுறது அவனுக்கு ஒரு பெரிய வேலை இல்லை, 100 பேருக்கு போடுறான், அதில் இவரு ஒரு ஆள் அப்படின்ட்டு அவனுக்கு ஹெல்ப்பாக வேற இருக்காரு. அதனால அவர் சிஸ்டர் மனோவர் இவருக்கு சாப்பாடு போட்டு இவரே கூட வண்டியில் வச்சுட்டாரு. வண்டியில் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது, இறக்கி விடுறது, அந்த தட்டெல்லாம் கழுவி வைக்கிறது, இந்த மாதிரிலாம். அடுத்த ஷெட்யூலில் இவர் பசங்க, இவர் மனைவி எல்லாருமே அங்கே இருந்தாங்க. அந்த ஷூட்டிங் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அது தப்பு கிடையாது, அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஏழ்மை, வறுமை, அதனால் அவர் இருந்திருக்காரு. அதை ராஜ்கிரண் வந்து பெரிதுபடுத்தல. சரி சாப்பிட்டு போட்டுப்பா, 100 பேர் சாப்பிட்றாங்க, அதில் ஒரு 5 பேர் எக்ஸ்ட்ரா போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் கண்டுகளை அதை விட்டுட்டார். இப்படி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தார். அப்போ அவர் ஒரு காமெடி சீன் அவருக்கு கொடுத்தாரு. அந்த சீனும் நல்லா பேர் வாங்கிச்சு. அதே போல் அந்த போடா போடா புண்ணாக்கு, இளையராஜா வந்து லாஸ்ட்டில் இதை போட்டு கொடுத்தாரு இந்த சாங்கை. அந்த சாங் பசங்களை வச்சு ஷூட் பண்ணும்போது அதை மோளம் தட்டுற மாதிரி இவனையும் தட்ட விட்டார் ராஜ்கிரண். தட்ட விட்டு அந்த சாங் எடுத்தார். அந்த சாங்குலேயும் பெரிய பேர், அந்த சீன்ஸ்லேயும் பெரிய பேர். இப்படி தான் ராஜ்கிரனுக்கும் வடிவேலுக்கும் என்ட்ரி, ஒரு நட்பு. அப்புறம் அடுத்த படம் அரண்மனை கிளையிலேயும் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்குலாம் வந்துட்டாப்புல. வந்துட்டு இப்போ இருப்பாப்புல, ஜாமான் எடுத்து வைக்கிறது, போகிறது வர்றது, ரொம்ப பொறுப்பான ஒரு காமிச்சுப்பாப்புல. உடனே என்னுடைய சீன் வந்து அரண்மனை கிளியில் நான் அமெரிக்க மாப்பிள்ளையா வர மாதிரி, கோட் சூட் போட்டு வர மாதிரி என்னுடைய சீனை வந்து ஆத்தங்குடின்னு காரைக்குடிக்கு பக்கத்தில் உள்ள ஊரில் ஒரு செட்டிநாடு பங்களாவில் எடுத்தார் ராஜ்கிரண். அதாவது ஒரு சாதாரண காட்சியை கூட ஒரு டைரக்டர் நினைச்சா பிரம்மாண்டமாகவும் ரசிக்கிற மாதிரியும் காட்ட முடியும். ஒரு நடிக்க தெரியாதவனை கூட அவனை பெரிய நடிகனா காட்ட முடியும். அது அந்த டைரக்டருக்கு நாலேஜ் இருக்கணும். அந்த என்னுடைய சீனில் அதை நான் டைரக்டர்கிட்ட ராஜ்கிரன்கிட்ட பார்த்தேன். என்னுடைய சீன் வந்து கதாநாயகி பொண்ணு பார்க்க நான் போவேன், அமெரிக்காவிலேருந்து வந்து கோட் ஷூட் போட்டு நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா. அப்போ அந்த காலத்துல எல்லாம் வந்து டான்ஸ் ஆடி காட்டுவாங்கல்ல, டான்ஸ் ஆடி காட்டு, பாட்டு பாடுவா, டான்ஸ் ஆடி. ஏன்னா வாய் ஊமையா என்னங்கிறதுக்காக பாடுவா சொல்லுவாங்க, கைகால் நல்லா இருக்காங்கிறதுக்காக டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. இதை பரிசோதிக்கிறதுக்கு தான் அந்த விஷயங்கள்லாம் வச்சாங்க. அதே மாதிரி இதை வச்சு அவர் பண்ண சொல்லி காட்டுவார். அதுதான் அந்த சீன். ஆனா 3 நாள் எடுத்தார் இந்த சீனை. அதுல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டு கட் போகும். எனக்கு ஒரு கட்டு இருக்கும், எங்க அப்பாவுக்கு ஒரு கட்டு இருக்கும், எங்க அம்மாவுக்கு ஒரு கட்டு இருக்கும். கதாநாயகி ஆடும்போது பல கட்டுகள் இருக்கு. அந்த பொண்ணுக்கு பரதநாட்டியமே தெரியாது. மாண்டேஜ் போட்டு யூஸ் பண்ணிட்டாங்க. இப்படி கையை தூக்கும் போது ஒரு கட்டு, இந்த கையை தூக்கும் போது ஒரு கட்டு. ஆமா, இப்படி எடுத்து எல்லாம் சேர்த்து அந்த சீன் வந்து மாபெரும் ஹிட் ஆச்சு. அதுல வந்து எனக்கு பின்னாடி வடிவேல் வேலைக்காரனா இருப்பாப்ல. ஏன்னா அது ராஜ்கிரணே அவரை கூப்பிடல, என்கிட்ட வந்து சொன்னாப்ல, அண்ணா இந்த சீன்ல உங்க பின்னாடி இருந்தேன்னா பத்திரிகையில எல்லாம், நீங்களும் பத்திரிகைக்காரு எல்லாரும் உங்களை வந்து பத்திரிகையில போடுவாங்க, அப்ப நான் பின்னாடி நிற்கிறத நானும் தெரிவேன் எல்லாருக்கும், அதனால பின்னாடி நின்னுக்கிறேனே அப்படின்னாப்ல. ஓகே அதுக்கு என்ன நின்னுங்க அப்படின்ட்டு டைரக்டர் தலைவர்கிட்ட கேளியா, அவர் ஓகேடா எனக்கு என்னயா அப்படின்ட்டேன். அவர் ஓகேடா சரி பின்னாடி இல்லையா அப்படின்ட்டார். என் சீனு முன்னாடி இருக்குன்னா எனக்கு பின்னாடி உட்காந்துருக்கிற மாதிரி அப்படி ரியாக்ஷன்ஸ்லாம் காட்டுவான். அதை மாதிரி வச்சு அந்த சீன் வந்து நான் பத்திரிகையில் எல்லா பத்திரிகையிலையும் அந்த ஸ்டில்லு கொடுத்தேன். அந்த ஸ்டில் எல்லா பத்திரிகையிலையும் வந்தது, அந்த ஒர்க்கிங் ஸ்டில்லும் வந்தது. அப்பயே வடிவேல் சார் தெரிஞ்சிருக்கு பாருங்க. ஆமா நடக்கும் அப்படின்னு. அது ஒரு பெரிய, ஆமா பெரிய புத்திசாலியா வடிவேல், சாதாரண ஆள் இல்லை. அவன் வந்து மகா புத்திசாலி. அதனாலதான் மிகப்பெரிய காமெடி தான். இனிமேல்லாம் வர முடியாது.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சீசன் தான் இருக்கு. ஆமா, அந்த சீசனோட அந்த சீசன் முடிஞ்சிருச்சு. சொல்ல முடியாது சார். இல்லை நீங்கள் பாருங்க, ஒருத்தர் வந்து காமெடியில் உச்சத்துக்கு போனவங்க விழுந்து போய் திரும்ப வந்து உச்சத்துக்கு போனதா சரித்திரமே கிடையாது, வர முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுள் வந்து ஒரு சீசன் தான் கொடுப்பான், அதோட பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இவர் கொடுத்தா இவர் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாரு, வெல் செட்டில் ஆகிட்டாரு, அவ்வளோதான். இப்போ அரசியலில் வந்து காசுக்காக அங்கங்கே போய் பேசிகிட்டு இருக்காரு. சினிமாவில் நடித்தா கூட அவ்வளோ ரூபா கிடைக்காது, அவ்வளோ ரூபா இப்போ கிடைக்குது, அது போக வேண்டியதானே அப்படியே, அவ்வளோதான். வடிவேல கவுண்டமணி இவ எல்லாமே அப்படிதான், செந்தில் எல்லாருமே. சார் ஒரு வகையில வந்து ராஜ்கிரண் சார் தான் மிகப்பெரிய ஒரு அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது எல்லாமே நீங்க சொல்லும் போது தெரியுது சார். ஆனா ராஜ்கிரண் சாருடைய கஷ்ட காலம் ஒண்ணு வந்தப்ப வடிவேலு சார் கண்டுக்கவே இல்லை, அவர் எந்த ஒரு உதவியும் பண்ணல அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க, அது உண்மையா? இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது. ராஜ்கிரண் யாருக்கிட்டையும் போய் கெஞ்சிட்டுலாம் நிற்க மாட்டார், தலை சொஞ்சிட்டுலாம் நிற்க மாட்டார். ஏன்னா நம்மளை வளர்த்து விட்ட ஆளு இவன்ட்டா இது பண்ணுவோம் போகணும்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டார். ஏதாவது கடன் அவருடைய மேனேஜர் அவங்க கிட்ட விட்டு கேட்க சொல்லியிருப்பாரு, கொடுத்துருப்பாங்க, அதை திருப்பி கொடுத்துருவாரு. ஏன்னா கடன் வாங்கினதை திருப்பி கொடுக்கும் நாணயம் உள்ள நடிகர்களில் எனக்கு தெரிஞ்சு ராஜ்கிரண் தான் நம்பர் 1. அவர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடனை அவர் கதாநாயகனாக நடித்து படம் ஒன்றதை பத்திரிகைகளில் பார்த்துட்டு அந்த ஃபைனான்சியர் வந்து நோட்டை எடுத்துகிட்டு வந்து, நோட்டுனா அப்போல்லாம் கடன் வாங்குறதுக்கு ப்ரோ நோட்டு கொடுப்பாங்க, அதை கொண்டாந்து காட்டி நீங்கள் என்கிட்ட 2000 ரூபா வாங்கினீங்கன்னு ஒரு சேட்டு வந்து கேட்டார் இவர்கிட்ட. அதை வாங்கி இவருக்கு அவர் அடையாளம் தெரியல, வாங்கி பார்த்துட்டு ஆமாம் இது நான் தான் கைது போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடனை திருப்பி கொடுத்தாரு. ஒரு டீலிங் பேசி எவ்வளவு அப்படின்னு பேசி அந்த கடனை திருப்பி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட நாணயஸ்தர் அவர் எதுக்கு அவர்கிட்ட போய் காசு அவர் இல்லை கேட்டிருக்கலாம், கொடுத்துருக்கலாம், அதை திருப்பி கொடுத்துருப்பாரு. அவர் ஃபைனான்ஸ் வாங்கின இடங்கள்லையும் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு கொடுக்க வேண்டியதும் கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுத்து முடிச்சிருவார், யாருக்கும் கடகாரனா இருக்க மாட்டார். சார் அந்த டைம்ல நம்ம இதுக்கு முன்னாடி பேசின இன்டர்வியூல ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, கிட்டத்தட்ட ரஜினி சாருக்கு மேல அதிகமா சம்பளம் வாங்கின நடிகர் வந்து ராஜ்கிரண் சார். 1.25 கோடி 80 லட்சம் ரூபா அதுக்கு மேல எல்லாம் வாங்கினதா சொல்றாங்களே. இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு 80 லட்சம் படம் வந்து என்ன வெளிப்படம் பண்ணும்போது 80 லட்சம் ரூபா வாங்கினார். 80 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினவர் மார்க்கெட்டு குறையறதுக்கான காரணம் என்ன சார்? இப்ப ரஜினி சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரை ஒரு ஸ்கிரீன் வரைக்கும் எவ்வளவு சம்பளம்னு தெரியும், ஆனா இப்ப ராஜ்கிரண் மாதிரி ஒரு நடிகருக்கு இப்ப அந்த சம்பளம் கொடுக்க மாட்டாங்களா சார்? அவருடைய மார்க்கெட் சரிவு எப்ப சார் வந்துச்சு? அதாவது சரிவுன்னு சொல்ல முடியாதுங்க, அதுக்கு காரணம் அவருடைய மனிதாபிமானம். ராஜ்கிரண் வந்து தன்னை நம்பி வரவங்க தெருவில் போயிடக்கூடாது, நஷ்டப்பட்டு பிச்சை எடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அதுக்கு காரணம் அவர் சாதாரண ஒரு சினிமா கம்பெனியில் ஆஃபீஸ் பாயா, பொட்டி அடிக்கிற சைக்கிள் பாயா, அப்புறம் வந்து ஒரு மேனேஜரா, அப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா, அப்புறம் ப்ரொடியூசரா, அப்புறம் டைரக்டரா, ஹீரோ, இப்படி வளர்ந்து வந்தவர். அப்போ ஒவ்வொரு அந்த சினிமாவில் நோக்கன் காணர் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு அப்படின்றது தெரியும். அதனால இந்த மாணிக்கம் படத்தில் 80 லட்சம் ரூபா சம்பளம் அவருக்கு கொடுத்தாரு சிவா. கொடுக்கும்போது அண்ணா ரொம்ப அதிகமாக இருக்குது, படம் பிஸ்னஸ் ஆகுமா என்னன்னு தெரில அப்படின்னாரு. ராஜ்கிரனுக்கு எப்போவுமே வந்து ஒரு நம்பிக்கை உண்டு, தன்னுடைய படம் வந்து ஏற்கனவே 3 படம் சில்வர் ஜூப்ளி போயிருக்கு 275 நாள், இந்த படம் ஏன் போகாமல் போயிட போகுது அப்படின்னு அவர் கால்குலேட் பண்ணி, தம்பி அப்படி படம் ஓடலைன்னா நானே அந்த படத்தை வாங்கி நீ செலவு பண்ணதை உன்கிட்ட கொடுத்துட்டு நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதே மாதிரி அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது சப்ஜெக்ட் சரியில்லாததால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாங்க, பிஸ்னஸ் இல்லாமல் போச்சு. உடனே சிவா வந்து இவர்கிட்ட பழகின உடனே ஓகே கொடு, என்ன செலவோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அதை வாங்கி இவர் ரிலீஸ் பண்ணார். அதில் பல கோடிகள் இவருக்கு லாஸ், படம் ஓடல. அதே மாதிரி அடுத்த படம் பொண்ணு விளையிற பூமி அப்படின்னு ஒரு படம், அதையும் இவரே வாங்கி ரிலீஸ் பண்ணார், அதுலேயும் பல கோடி லாஸு. ஸோ இப்படி வந்து அவர் ஒன்றும் லாஸை பற்றி கவலைப்பட மாட்டார், தன்னால் மற்றவங்க லாஸ் ஆகக்கூடாதுன்னு நினைப்பார். பலமுறை இந்த மாதிரி அவர் லாஸ் ஆகிருக்காரு. டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போது லாஸ் ஆகிட்டு பசியில் அந்த பசியை போக்குறதுக்காக 2 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கி அதை அவிச்சு கழுவிட்டு போட்டு அவிச்சு உரிச்சு அதை மட்டும் சாப்பிட்டதா என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுதான் அவருக்கு ஒரு நாளே உணவு, வெறும் உருளைக்கிழங்கு. பணம் இல்லாதப்ப எத்தனை நாளைக்கு அது எப்படி எத்தனை நாள் சாப்பிட்டாரோ என்னவோ தெரியல. இப்படி விழுந்து விழுந்து வந்தவர் தான் அவர், உழைப்பை நம்பக்கூடியவர், திறமையை நம்பக்கூடியவர். அப்போ அவங்க நண்பர்கள் எல்லாரும் திரும்ப கடன் கொடுத்து படம் எடுக்க வச்சு படம் வாங்க வச்சு
அவரை மேலே மேலே கொண்டு வந்திருக்கிறாங்க. அவருக்கு நிறைய நண்பர்கள் வட்டம் உண்டு. அவரு வேலை பார்த்த அந்த சினிமா கம்பெனி முதலாளிகளே பின்னால் அவருக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணாங்க. என் ராசாவின் மனசில் படத்துக்கெல்லாம் அவங்க தான் ஃபைனான்ஸ் பண்ணாங்க. அப்படியெல்லாம் பண்ணி அப்புறம் அவர் திருப்பி கொடுத்தாரு. எல்லாமே அவர் அந்த மாதிரி ஒரு நாணயஸ்தர் கடன் வாங்குற விஷயத்தில். அதனால் அவர் நஷ்டம் வந்து அந்த தயாரிப்பாளர்களால் இவர் இப்போ மற்ற நடிகர்கள்லாம் ஒரு படம் அவங்க நடித்து ஓடலன்னு வச்சுங்க, வாங்கின பணத்தையோ செலவான படத்தையோ அந்த தயாரிப்பாளர்களுக்கு திருப்பி தர மாட்டாங்க. எந்த நடிகரும் கொடுத்ததா சரித்திரமே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க யாரை மென்ஷன் பண்றீங்கன்னு தெரியல. எல்லா நடிகர்களுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த தயாரிப்பாளர்கள் வந்து கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா வடலூரான் சிதம்பரம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போனார். அவர் யாரை வச்சு முதல் படம் திரையுலகுக்கு ஒரு நடிகர் அறிமுகப்படுத்துறாருன்னு உங்களுக்கு தெரியும். யாரை சார் நீங்களே சொல்லிருங்களேன். அது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆக்டர், அவரால் நான் இன்னமும் நஷ்டம் அடைஞ்சிட்டேன்னு ஒரு பெரிய டைரக்டர் புலம்பிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்படி எல்லா நடிகர்களுக்குமே இன்னும் சொல்ல போனால் நம்ம விஜய் வச்சு படம் எடுத்தவங்க கூட 2-3 பேர் ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. நிறையா இருக்காங்க, சொல்லாது. எம்ஆர்னு ஒருத்தர் ஒரு படம் எடுத்தார், அந்த படம் ஓடல, அவருக்கு லாஸு. அவரே டைரக்டரு, அவரே ப்ரொடியூசரு, அது லாஸ் ஆச்சு. இப்படி 2-3 படங்கள் அவர் படங்களும் ஓடலை. ஸோ இவங்கெல்லாம் போய் உடனே திருப்பி அஜித் நடிச்சும் பல இடங்கள் ஓடல, அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் லாஸு. உடனே இவங்க கொண்டு போய் கொடுக்கல, சரிப்பா லாஸ் ஆகிடுச்சு இதை வச்சுக்க அப்படின்ட்டுலாம் அப்படி தரமாட்டாங்க. ஒன்ஸ் ஒரு பிஸ்னஸ் பேசுகிறாங்கன்னா முடிஞ்சதுன்னா ரைட்டு, ஓடனா என்ன ஓடாட்டி அவங்களுக்கு என்ன இருக்குது. ஓடுறது ஓடாதது தயாரிப்பாளருடைய பொறுப்பு. ஓடுற மாதிரி படம் எடுக்க வேண்டியது தயாரிப்பாளர் தான். அதுக்கான வேலைகள்லாம் டைரக்டர் ஹீரோ கிட்ட வாங்கணும். அவர் அது அந்த திறமை இல்லைன்னா என்ன பண்ண முடியும். சார் ரொம்ப நன்றிகள் சார். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து பேசியிருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு அடுத்தடுத்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அடுத்த இன்டர்வியூவில் நான் உங்களை சந்திக்கிறேன் சார். ரொம்ப நன்றிகள் சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Pachiyappa Silks, the complete family store. Enjoy full shopping. Kanchipuram, Velur, Tiruvannamalai.